ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடலை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடலை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறந்துடாதுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. வாங்க பார்க்கலாம். இப்படி சூப்பரான கடலை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முன்னாடி நாள் நைட்டே கருப்பு மூக்கடலையை ஊற வச்சுட்டு அதை குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் டெய்லி என்ன செய்யுது, காரக்குழம்பு சாம்பார் அப்படின்னு செய்யாமல் ஒரு நாள் கடலை குழம்பு, இதில் எல்லா வெஜிடபிளும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச் குழம்பும் கூட. இது சூப்பராக இருக்கும். அதுவும் வேறு இப்போ கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே குழம்பாக வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1.5 குழிக்கண்டி எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. நான் அது வீடியோவில் இது கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெங்காயம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் புளி சேர்க்கல. ஒரு சிலர் இந்த கடலை குழம்புக்கு புளி சேர்த்து பண்ணுவாங்க. நான் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம குருமா வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் மட்டும் அரைச்சி, பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் புளி சேர்ப்பாங்க. நீங்களும் வேணும்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து இந்த கடலை குழம்பும் வைக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க. நான் அப்படி சேர்க்கல, தோலோடு தான் சேர்த்துருக்கேன். எனக்கு தோலோடு சேர்த்தா தான் பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தோலில் மண் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த உருளைக்கிழங்கை ஊற வச்சிடலாம். தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தோலில் இருக்க மண் எல்லாம் வந்துடும். நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நான் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா காயெல்லாம் வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கடலையே நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு கொண்ட கடலை தான் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் எனக்கு கிடைக்கல, அதனால நான் முருங்கைக்காய் சேர்க்கல. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நடுவில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு சாரி. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்துடும். எவ்ரிடே ஒரு லாங் வீடியோ வந்துடும். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதுக்கு காரம் கரெக்டாகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். நீங்கள் இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கர் பண்ணிங்கன்னா ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக காய் வந்துடும். நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்லேயும் கொஞ்சம் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர்லேயும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு சிலிண்டர் கேஸ் சேவ் ஆகும். எப்போவுமே நம்ம கேஸ்லேயே பண்ணிட்டு இல்லாமல் கொஞ்சமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணலாம் இப்போது. ஏன்னா இப்போ சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. காய் நல்லா வெந்ததும்
நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நான் தேங்காய் கூட வந்து கொஞ்சமாக சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக வேணும்னா நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து தேங்காவை வடிகட்டி தேங்காய் எடுத்துகிட்டு பால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து லஞ்சுக்கும் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.